பாலியல் குற்றங்களை தடுக்க என்ன மாதிரியான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு அவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இன்று 12 வயது அடைந்த குழந்தைகளுக்கு கூட தெரிகிறது. இதுக்கு காரணம் யாரு? நம்ம தான். பெரியவங்க எல்லாத்தையும் எழுது என்று சொல்லி மக்களுக்கு இது ஒரு அதாவது ஒரு கல்வி என்ற அடிப்படையில் இதை வேறு வகையில் மாணவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். மாணவர்கள் இதை ஒரு கல்வியாக எடுத்துக்கிட்டால் அது கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும். இந்தியாவில் ரேப் கேசஸ் பற்றி பேசவே ஹெசிஸ்டேட் பண்ணுறாங்க. ரேப் ஒரு க்ரைம் தான், பட் அதை பற்றி பேசினா தான் அவேர்னஸ் கிடைக்கும். ஸ்கூல்ஸ்லேயே செக்ஸ் எஜுகேஷன் நிறையா ஸ்கூல்ஸில் பண்ணுறதில்ல. ஸோ அது ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படின்னா என்ன, அதை பற்றி ஒரு அவேர்னஸ், ஒரு ப்ரீஃப் அவேர்னஸ் கொடுக்கணும். மற்றபடி இண்டிபெண்டன்சி வேறு, சேஃப்டி வேறு. ஸோ நிறைய பேர் தனியாக ரோடில் போகிறது அதெல்லாம் இண்டிபெண்டன்சின்னு நினச்சிக்கிறாங்க. எஸ், அது இண்டிபெண்டன்சி தான், பட் ஸ்டில் ஒரு சேஃப்டியோடு இருக்கணும். சின்ன வயசுலேருந்து நம்ம படிக்கும்போது அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இட்செல்ஃப் அதை பற்றி குட்டி எஜுகேஷன் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தானே கொண்டு வந்து வச்சுக்கோங்களேன். இது ஒரு பெரிய மாற்றமாகவே தெரியாது. இதே வெளிநாட்டில் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சும்மா கால் தோல் கைப்பிடி அம்மா சால்ட்டாக போயிட்டு இருப்பாங்க. இதே நம்ம ஊரில் போனால் ஐயோ என்னெல்லாம் எப்படி போகிறான், பெரிய தப்பு பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க. அதான் சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கப்படுத்திட்டோம்னா அது ஒரு பெரிய தப்பாக தெரியாது. இந்த மாதிரி குற்றங்கள் நிகழாதுன்றது ஒரு என் கருத்து. முதல்ல நம்ம மைண்ட் செட்டை மாற்றணும். சின்ன வயசுலேருந்தே குறிப்பாக இன்றைக்கி பாலியல் வன்முறைகளுக்கு ஆளாகிறது டீனேஜர்ஸ் தான். அந்த டீனேஜர்ஸ்க்கு இந்த பாலியல் வன்கொடுமைகள்லாம் குறையணும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பாலியல் கல்வி தேவை. இதை ஒரு பேரண்ட்ஸோ இல்லை வேறு யாருமோ அந்த வயசில் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஒரு டீச்சர் ஆஸ் அ டீச்சர் என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு எஜுகேஷன் வாயிலாக கற்றுக் கொடுத்தா தான் அந்த பாலியல் கொடுமைகள் அப்படிங்கிறது குறையும். ஃபஸ்ட்லாம் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ போய் நியூஸ் பேப்பர்லாம் எடுத்தாவே பாலியல் தொல்லை, இளைஞர்கள் பாலியல் தொல்லை ரொம்ப பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நியூஸ் அதை பற்றியே இருக்குது. அதை பற்றி பார்க்கும்போதெல்லாம் நியூஸ் பேப்பர் வாசிக்கவே நம்மளுக்கு தோண மாட்டேங்குது. இதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இளைஞர்களையும் பெண்களை எப்படி கட்டுப்பாடாக வளர்க்குறாங்களோ அது மாதிரி இளைஞர்களையும் எல்லாரும் கட்டுப்பாடாக வளர்க்கணும். எல்லோரும் தட்டி கேட்கணும். பெண்களுக்கு தற்காப்பு கலைகள்லாம் கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் ஸ்கூல்லேருந்தே சொல்லிக் கொடுத்தாங்கன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும்.